செப்ரினே ஜெஸ்ஸு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? டோராவின் பயணங்கள். ஜெஸ்ஸு எங்கே போயிட்டுருக்கோம்? கன்னியாகுமரி போயிட்டுருக்கோம். ஐயா அது கிடையாது, கன்னியாகுமரி போயிட்டுருக்கோம். ஆமாம், கன்னியாகுமரி போகிறோம். பாரு விண்டு மில், பாரு எவ்வளோ விண்டு மில் தெரியுது பாரு. ம், டர்பைன்ஸா இங்கே நிறைய இருக்கும். ஆமாம், அப்படியாம்மா? அப்புறம் ஒரு விண்டு வேர்ல்டும் இதே மாதிரி ஐபிஎல்லும் இருக்குது. NEPC சொல்லுமா. பாரு விண்டு மில், பாரு எவ்வளோ விண்டு மில் இருக்கு பாரு. எவ்வளோ விண்டு மில் பார்த்தியா? அப்பா எக்கச்சக்கமா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே ஒரு ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் நமக்கு கன்னியாகுமரி. ஸோ பக்கத்தில் கன்னியாகுமரி இருக்கிறதுனால சரி கன்னியாகுமரிக்கு பீச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஓகே, இப்போ அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, இது வந்து ஹைவே ரோடு, போயிட்டுருக்க ரோடு, அதாவது கன்னியாகுமரிக்கு போகிற ரோடு இது. ஸோ இதிலே வந்து நாகர்கோவிலுக்கும் ரோடு வரும், இந்த கன்னியாகுமரி பீச்சுக்குள்ளே கொண்டு போய்ட்டு விட்டுரும். ஓகே, ஸோ நம்ம பக்கத்தில் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ பக்கத்துலன்றதுனால ஈஸியாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு, ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னு. ஓகே, என் பையனோட அப்படியே ஒரு ட்ரிப்பு. ஓகே, குழந்தைங்களோட ஜாலியாக ட்ரிப் அடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுலேயும் சின்ன பையன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவான், காரில் போகிறதுக்கு வரதுக்கெலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். வெளியில் சுற்றணுன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட் அவனுக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ஆமாம், அது இந்த பில்டிங் தானே. இது ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஹோட்டல் கட்டின மாதிரி தெரியுது பார்த்தா. ரொம்ப ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ அதை கட்டிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே விட்டுட்டாங்க உங்களுக்கு, காசு இல்லைன்னு விட்டாங்க உங்களுக்கு. தான் உனக்கு கிலோமீட்டர். கடல் வந்துருச்சு பாரு, கடல் வந்துருச்சு. கடல், ஆமாம் கடல் வந்துருச்சு. கடல் ஏஞ்சல் வித் யூ. நான் போகிறா இருந்ததை 70 ஆக்கிட்டீங்களா? 20 10 கொடுங்க. இந்த ஒரு 40. சரி வாங்க போலாம். காமிங்க உங்க ஃபேஸ். ஜெஸ் டேய். 3 பேர் நிப்போம். இங்க பாருங்க. சூப்பர்.
அப்படியா? வரும்போது இந்த மாதிரி ஜர்சி 6 பீஸ் 100 ரூபா அந்த மாதிரிலாம் வரும்போது எடுக்கலாம். சரியா? இல்லைவா வரும்போது தரமா இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காந்தி மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காந்தி மண்டபத்துக்குள்ளே வந்து காந்தியுடைய நினைவிடங்கள் எல்லாமே இருக்கும். அதாவது அவருடைய பழைய பொருட்கள் கூட வந்து உள்ளே பார்க்க முடியும். நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். முன்னாடி வந்து நிறைய டெவலப் இல்லை. இப்போ வந்து நிறைய பெயிண்டிங்லாம் பண்ணி கொஞ்சம் டெவலப்லாம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அதே மாதிரி இப்போ வந்தாங்கன்னா டூரிஸ்ட் வந்தாங்கன்னா உட்காந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் வந்து நிறைய இடங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. தண்ணி வாங்கி தரேன். பசங்களுக்கு இருந்துச்சா? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுமா? அம்மா இருமல் இருக்கேம்மா. அது 40. ஏய் சூப்பர்டா, சூப்பர். இன்னொன்று ஏ டேலண்டாக இருக்கல, சூப்பர். அடிச்சால ஜஸ்ஸு அடி. ஏய் சூப்பர்டா. அம்மா கால் மேலே கால் போட்டு ஸ்டைலாக